வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 18 மற்றும் 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜ்நாத் சிங். நம்மளுடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. அது பற்றி டீட்டெயில் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய உருவம் பொறித்த ரூபாய் 100க்கான நாணயத்தை தான் வெளியிட்டிருக்காங்க. 100 ரூபாய் நாணயத்தை தான் வெளியிட்டிருக்காங்க. இது 44 மில்லிமீட்டர் சுற்றளவு கொண்டது. அதே மாதிரி 35 கிராம் எடையும் கொண்டது. இது மொத்தமாக 200 எண்ணிக்கையில் தான் தயாரித்திருக்காங்க. இதில் 4 வகையான உலோகங்களை சேர்த்துருக்காங்க. வெள்ளி 50%, தாமிரம் 40%, நிக்கல் 5%, அதுக்கப்புறம் துத்தநாகம் அதாவது சிங்க் அது 5% சேர்த்துருக்காங்க. இதில் முகப்பு பக்கத்தில் அசோக சக்கரம், சிங்கம், இந்தியா இந்த மாதிரி பொதுவாக ஒரு நாணயத்தில் இடம்பெறது எல்லாமே இடம்பெறுது. அதே நேரம் பின்பக்கத்தில் கலைஞர் கருணாநிதி பிறந்த நூற்றாண்டு 1924 முதல் 2024 அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி கருணாநிதி அவர்களுடைய உருவமும் பொறிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கலைஞர் கருணாநிதி பிறந்த நூற்றாண்டு 1924 முதல் 2024 அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதை அவங்க ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்காங்க, அதே மாதிரி ஹிந்திலையும் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் வெல்லும் அப்படிங்கிற வார்த்தையையும் கருணாநிதி அவர்களுடைய கையெழுத்தில் பொறித்திருக்காங்க. இந்த பிக்சரில் ஜூம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கருணாநிதி அவர்களுடைய உருவத்திற்கு கீழே தமிழ் வெல்லும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, இதுதான் அது. ஓகே, அடுத்தது 17வது பாராலிம்பிக் போட்டி 2024 எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் பாரிஸ். இப்போ கோடைகால ஒலிம்பிக் போட்டி நடைபெற்று முடிந்தது. பாராலிம்பிக் போட்டி அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி. எங்கே கோடைகால ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றதோ அதே இடத்துல தான் பாராலிம்பிக் போட்டியும் நடைபெறும். அதனால் இப்போ நடைபெற 17வது பாராலிம்பிக் போட்டி பாரிஸில் தான் நடைபெற போகுது. ஓகே, இது எப்போலேருந்து எப்போ வரை நடைபெறுது அப்படின்னா ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இது பிரான்ஸுடைய தலைநகரான பாரிஸில் தான் நடைபெற போகுது. இதோடைய சின்னம் என்ன அப்படின்னா ஃப்ரீஜ் அப்படிங்கிறது தான். ஓகேவா, இது இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது ஒரு ஃப்ரெஞ்சு தொடர்பான தொப்பி. ஃப்ரெஞ்சு புரட்சியின் டைமில் மக்கள் எல்லாம் இந்த தொப்பி மாதிரி ஒரு தொப்பி அணிந்திருந்தாங்க. அதை ஒரு மாடலாக வைத்து இவங்க இதற்கான சின்னத்தை வடிவமைத்துட்டாங்க. ஓகே, இதில் கோடைகால ஒலிம்பிக்கில் 2 கால்களும் சாதாரணமாக இருக்கும். ஆனால் இந்த பாராலிம்பிக் போட்டியில் ஒரு காலில் மிஷின் கால் மாதிரி ஒன்று பொறுத்திருக்காங்கல்ல, அதுதான் இதில் வித்தியாசமே. ஓகே, இதில் இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் 84 பேர் பங்கேற்கிறாங்க. தொடக்க நிகழ்ச்சி அணிவகுப்பில் இந்திய கொடியை ஏந்திரவங்க யாரெல்லாம் அப்படின்னா ஈட்டி எறிதல் வீரரான சுமித் அண்டில் மற்றும் குண்டி எறிதல் வீராங்கனையான பாக்யஸ்ரீ ஜாதவ், இவங்க 2 பேருமே ஏந்துறாங்க. அடுத்தது, இதுவரைக்கும் இந்தியா பாராலிம்பிக் போட்டியில் மொத்தமாக 31 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. 9 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 10 வெண்கலம். ரொம்ப அதிகமாக 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியா 19 பதக்கங்கள் ஜெயிச்சிருந்தாங்க. அது 5 தங்கம், அதுக்கப்புறம் 8 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா மன்சுக் மாண்டவியா அப்படிங்கிறவர். இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் யார் அப்படின்னா பிடி உஷா. அதுவே இந்திய பாராலிம்பிக் கமிட்டியுடைய தலைவர் யார் அப்படின்னா தேவேந்திர ஜஜாரியா அப்படிங்கிறவர். அடுத்தது, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சுனில்குமார். இந்த அமைப்பு தான் நம்ம தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள், அதுக்கப்புறம் தமிழ்நாடு எஸ்ஐ இந்த மாதிரி எக்ஸாமுக்கெல்லாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது. ஓகேவா, அவங்க தான் இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க, அவங்க தான் இந்த ஆட்களை எல்லாமே தேர்வு பண்ணுறாங்க. அதோடைய தலைவராக சுனில்குமார் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் இப்போ பாருங்கள், உங்களுக்கான கேள்வி. இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவராக ஒருத்தரை நியமனம் பண்ணாங்க. அவருடைய பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது ஆப்ஷன்லேயே இங்கே கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பார்த்து ஒன்று கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ யூபிஎஸ்சியுடைய தலைவராக ஒருத்தங்களை நியமனம் பண்ணாங்க, அவங்களுடைய பேரையுமே நம்ம இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுவுமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இதுக்கு வரலாம். டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அந்த அமைப்புடைய தலைவராக சுனில்குமார் அப்படிங்கிற ஒருத்தரை தேர்வு பண்ணியிருக்காங்க. இவர் ஓய்வு பெற்ற டிஜிபி. இதற்கு முன்னாடி சீமா அகர்வால் இருந்தாங்க, அவங்கள பணியிட மாற்றம் பண்ணிட்டாங்க. அவங்க தமிழ்நாடு காவல்துறையுடைய பொது விநியோக பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவில் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் இதெல்லாமே சேர்த்து வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் கூட கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு இதை கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2 எக்ஸாமுக்கான ஆன்லைன் லைவ் கிளாஸுமே நடைபெற்றிருக்கு. நீங்கள் இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் முடிந்ததுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பேட்சில் கூட அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு குரூப் 2 ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, தெற்குலக குரலின் 3வது உச்சி மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் காணொலி. இது பாருங்கள், ஒரு எக்ஸாமில் இந்த மாதிரியே கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு முக்கியமான மீட்டிங், அது ஆன்லைனில் தான் நடந்தது. அதுக்கு ஆப்ஷன் வந்து டெல்லி, அமெரிக்கா, டோக்கியோ அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது காணொலி தான். ஓகேவா? அந்த மாதிரி கூட எக்ஸாமில் கேட்கலாம். நீங்கள் அதுக்கும் தயாராக தான் இருக்கணும். ஆனால் இதை நடத்தின நாடு எது அப்படின்னா இந்தியா தான் நடத்தினாங்க. ஆனால் காணொலியில் தான் நடத்தினாங்க. இதில் உலகளாவிய வளர்ச்சி ஒப்பந்தத்திற்கு இந்தியா வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்படி நம்ம ஒரு ஒப்பந்தம் வந்து போடணும் அப்படின்னு நம்ம இந்தியா பரிந்துரை பண்ணியிருக்கோம். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஒப்பந்தம் வந்து மனிதர்களை மையமாக கொண்டதாக இருக்கும். அதுக்கப்புறம் வளர்ச்சிக்கு பல்துறை அணுகுமுறையை ஊக்குவிக்கிறதா இருக்கும். அதாவது வெறும் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் மெடிசின், கலை, அதுக்கப்புறம் வந்து இலக்கியம், இந்த மாதிரி நிறைய துறைகளை இணைத்ததாக வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்கணும். அடுத்தது, வர்த்தக ஊக்குவிப்பு நடவடிக்கைக்கு $2.5 மில்லியன் நிதி திட்டத்தை இந்தியா வந்து அறிமுகப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஒப்பந்தம் டீட்டெயிலாக கையெழுத்தானதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து நல்லா டீட்டெயிலாக தெரியும். இப்போதைக்கு இது இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அனுமானம் மட்டும்தான். ஓகேவா? இது ஒரு கெஸ் மட்டும்தான். அடுத்தது, திறன் மேம்பாட்டிற்காக வர்த்தக கொள்கை மற்றும் பேச்சுவார்த்தைக்கு பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்காக $1 மில்லியன் வந்து நம்ம இந்தியா சார்பில் ஒதுக்கீடு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தெற்குலக நாடுகளுடைய டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்புக்கு பங்களிப்பாக இந்தியா வந்து காசு வழங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அப்படின்னா முதல் கட்ட பங்களிப்பாக $25 மில்லியன் வந்து இந்தியா வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். அடுத்தது, புதிய கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. இது என்ன அப்படின்னா, கடலில் யாராவது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள பாதுகாக்கிறதுக்கான, அவங்கள வந்து மீட்டு கொண்டு வரதுக்கான ஒரு மையம் தான் இது. இதை இப்போ சென்னையில் தொடங்கி வச்சுருக்காங்க. ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் திறந்து வைத்திருக்காரு. அதே மாதிரி இது எதற்காக அப்படின்னா, கடலில் ஆபத்தில் இருக்கிற மீனவர்களை காப்பாற்ற உதவும். மீனவர்களுக்கு மட்டும் கிடையாது, இப்போது படகு ஓட்டிகள் இருக்காங்க, அதுக்கப்புறம் கப்பல் ஓட்டிகள் இருக்காங்க, அப்புறம் கப்பலில் பயணம் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்க திடீர்னு வந்து கடலில் விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களையும் இதன் மூலமாக காப்பாற்ற முடியும். அப்போது இதன் மூலமாக மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க முடியும். இதே மாதிரி அதோடைய செயல்திறனையும் மேம்படுத்த முடியும். அதற்கெல்லாம் இந்த மையம் உதவியாக இருக்கும். இது தவிர சென்னை துறைமுக வளாகம் மற்றும் புதுச்சேரி விமானப்படை வளாகத்தை ராஜ்நாத் சிங் அவர்கள் திறந்து வைத்திருக்காரு. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த உலக செஸ் சாம்பியன் பட்டத்திற்கான போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் சிங்கப்பூர். இப்போ பாருங்கள், சிங்கப்பூருடைய சென்டோசா ஹோட்டலில் தான் இது நடைபெற போகுது. இது வந்து நவம்பர் 23ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நடைபெற போகுது இந்த ஆண்டு. இதை ஃபிடே அமைப்பு தான் நடத்துகிறாங்க. இதில் சீனாவுடைய வீரரான டிங் லிரன் மற்றும் இந்தியாவுடைய வீரரான டி குகேஷ் 2 பேர் மட்டும்தான் மோதுறாங்க. இந்த 2 பேரில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்க தான் அடுத்த உலக செஸ் சாம்பியன். ஏற்கனவே ஒரு எக்ஸாமில் நடப்பு உலக செஸ் சாம்பியன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அவர் அப்படின்னா இந்த டிங் லிரன் அவர்கள் தான். இவர் சீனாவை சேர்ந்தவர். ஓகேவா? இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, சீனாவும் ஆசியாவில் தான் இருக்குது, இந்தியாவும் ஆசியாவில் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது 138 ஆண்டுகளுக்கு அப்புறம் முதலாக 2 ஆசிய வீரர்கள் வந்து மோதுறாங்க. ஏன்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலிய வீரர்கள் மோதுவாங்க, சீனா, ஜப்பான் வீரர்கள், சீனாவும் ஜப்பான் ஆசியாவில் தான் இருக்குது. சீனாவுக்கும் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில வந்து மேட்ச் நடக்கும். இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா 138 ஆண்டுகளுக்கு அப்புறம் சீனா மற்றும் இந்தியா, அதாவது 2 ஆசிய வீரர்கள் வந்து மோதுறாங்க. அடுத்தது, தாய்லாந்து நாட்டின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பேடொங்டான் ஷினவத்ரா. இது பாருங்கள், தாய்லாந்துடைய அடுத்த பிரதமராக பேடொங்டான் ஷினவத்ரா வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. இவங்க தான் தாய்லாந்துடைய மிக இளவயது பிரதமர். இவங்க முன்னாள் பிரதமரான தக்ஷின் ஷினவத்ரா அவருடைய மகள். தக்ஷின் ஷினவத்ரா 2001ஆவது ஆண்டுலேருந்து தாய்லாந்துடைய பிரதமராக இருந்தாங்க. அடுத்தது 2006ஆவது ஆண்டு அவருடைய அரச இராணுவம் கலைத்துட்டு
அதுக்கப்புறம் வந்து இவர் பல்வேறு வேறு பேர்களில் மறைமுகமாக அரசியலில் ஈடுபட்டிருக்காரு. இப்போ அவருடைய மகளே பிரதமராக வந்து பதவியேற்றுட்டாங்க. தாய்லாந்துடைய தலைநகர் பாங்காக் அப்படிங்கிறது தான். அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் மூலம் பயன்பெறும் மாவட்டங்கள் எவை? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். அதாவது கோவை, திருப்பூர், ஈரோடு இந்த 3 மாவட்டங்களுமே பயன்பெறுது. இந்த 3 மாவட்டங்கள் முழுவதுமே கிடையாது. இந்த 3 மாவட்டங்கள்லே இருக்கிற அதிகமாக வறட்சி பாதிக்கப்பட்ட ஊர்கள் மட்டும்தான் இதன் மூலமாக பயன்பெறுது. ஓகேவா? இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இதெல்லாம் பயன்பெறுற இடங்கள். ஓகே, இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை இப்போது ஆகஸ்ட் 17ஆம் தேதி நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இந்த திட்டம் என்ன அப்படின்னா, பவானி ஆற்றில் இருக்கிற உபரி நீர், அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கிற நீரை வறட்சியான மாவட்டங்களுக்கு அனுப்புறது தான் இதோடைய நோக்கம். இதன் மூலமாக பயன்பெறுற மாவட்டங்கள் கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு. இதில் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக விவசாயிகளுக்கு தேவைப்படுற இடத்துல இந்த நீரை வந்து கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய விளைச்சல் நிலத்திலேயோ அவங்களுடைய கிணறுலையோ இந்த நீர் வந்து போகிற மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த விவசாயிகள் இருக்காங்கல்ல, அவங்க இருக்கிற பகுதியை சுற்றி இருக்கிற ஏரிகள், குளங்கள், குட்டைகள் இருக்குல்ல, அதற்கு பைப் மூலமாக தண்ணி கொண்டு வந்து நிரப்புவாங்க. இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, விவசாய கிணறுகள், ஆழ்துளை கிணறுகள் எல்லாம் நீர் மட்டும் தானாக உயரும். ஏன்னா நீங்கள் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு கிணறு இருக்குது, இன்னொரு இடத்துல வந்து ஒரு குளம் இருக்குது. இந்த குளத்தில் நீங்கள் தண்ணி நிறச்சிங்க அப்படின்னா, இது பக்கத்தில் இருக்கிறனால இதில் நிலத்தடி நீர் வந்து ஊறி இந்த கிணறுல வந்து ஊற்று மாதிரி பெருக்கு கொடுக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் இவங்க இதில் பண்ணுறாங்க. இந்த நடைமுறை பார்த்தீங்கன்னா, பவானி ஆற்றில் காளிங்கராயன் அணைக்கட்டில் இருக்கிற கீழ்ப்புறத்துலேருந்து தண்ணியை எடுப்பாங்க. எவ்வளோ அப்படின்னா, ஆண்டொன்றுக்கு 1.5 TMC நீர் அப்படின்ற மாதிரியும் வினாடிக்கு 250 கன அடி வீதமாக 70 நாட்களுக்கு நீரேற்று முறையில் அனுப்புவாங்க. நீரேற்று முறை அப்படின்னா பம்ப் பண்ணி அனுப்புறது. இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க் மேலே இருக்குது, மேலேருந்து கீழே வந்து தண்ணி வரணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து மோட்டர் போட வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா பைப்பு திறந்தாலே தண்ணி வந்துடும். ஆனால் கீழே கிணறுலையோ இல்லை அப்படின்னா போர்வெல்லையோ இருக்கிற தண்ணியை மேலே அனுப்பிவிடணும் அப்படின்னா அதை நம்ம மோட்டர் போட்டு பம்ப் பண்ணி தானே அனுப்பணும். அந்த மாதிரி தான் இவங்க இதை பண்ணுறாங்க. ஓகேவா? நீரேற்று முறையில் தான் பண்ணுறாங்க. அப்போ இதற்காக 1025 கிலோமீட்டர் நீளத்திற்கு நிலத்தடியில் குழாய் பதிப்பின் மூலமாக குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு இதை அனுப்புகிறாங்க. ஓகே, இதன் மூலமாக மொத்தம் 1045 ஏரிகள், குளம், குட்டைகள் எல்லாமே நீர் நிரப்ப போகிறாங்க. இந்த திட்டம் கடந்து வந்த பாதைகள் பற்றி பார்க்கலாம். 1834ஆவது ஆண்டு இந்திய நீர்ப்பாசனத்துடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்ட சர் ஆர்த்தர் காட்டன் தான் இந்த திட்டத்தை முதல் முறையாக முன்மொழிந்தார். அதுக்கப்புறம் 1957ஆவது ஆண்டு இந்த திட்டத்திற்கு பவானி திட்டம் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 1972ஆவது ஆண்டு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு பேரில் வந்து இதை அழைத்திருந்தாங்க. 2019ஆவது ஆண்டு முன்னாள் முதல்வர் பழனிசாமி அவர்கள் வந்து இதற்கான அடிக்கல் வந்து நாட்டியிருந்தார். இப்போது தற்போதைய முதல்வரான ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. அடுத்தது 2024-25 நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவின் நகர்ப்புற வேலைவாய்ப்பின்மை விகிதம் எவ்வளவாக உள்ளது? இதற்கான ஆன்சர் 6.6%. இப்போ பாருங்கள், நம்ம இந்தியாவில் நகர்ப்புற வேலைவாய்ப்பின்மை எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது 6.6% இருக்குது. ஓகேவா? 2024-25 நிதியாண்டுடைய முதல் காலாண்டு அப்படிங்கிறது இந்த ஆண்டு ஏப்ரல் ஆரம்பித்து ஜூன் முடிவு வரைக்கும். ஓகே, இதில் இந்தியாவுடைய நகர்ப்புற வேலைவாய்ப்பின்மை விகிதம் 6.6% இருக்குது. இந்த ரிப்போர்ட்டுடைய பேர் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. இது என்ன அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு காலாண்டுலேயும் நகர்ப்புற வேலைப்பின்மை வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கான ரிப்போர்ட் வந்து வெளியிட்டே இருப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுற அமைப்பு தேசிய மாதிரி கணக்கெடுப்பு, இங்கிலீஷில் நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் அப்படிங்கிறது தான். அடுத்தது, ஆரோக்கிய மைத்ரி ஹெல்த் கியூப் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய முறை வந்து இது நியூஸ் பேப்பரில் திருப்பி வந்திருக்கு. ஓகேவா? ஆரோக்கிய மைத்ரி ஹெல்த் கியூப் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் மொத்தமாக 72 கியூப் இருக்கும். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த ஒவ்வொரு கியூபுக்குள்ளாடியுமே ஒன்று இருக்கும். ஒன்றில் வந்து ஒரு டென்ட் இருக்கும், இன்னொன்றில் வந்து மருந்து பொருட்கள் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொன்றில் பெட் இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ட்ரோன் மூலமாகவோ அல்லது ஒரு ஏரோப்ளேன் மூலமாகவோ தேவைப்படுற இடத்திற்கு அங்கே கொண்டு சேர்த்துட்டு அங்கே வந்து சிகிச்சை வழங்கணும் அப்படின்னா வழங்கலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா வயநாடில் வந்து மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுல, அங்கே வந்து இந்த மாதிரி ஆரோக்கிய மைத்ரி ஹெல்த் கியூபை வந்து கொண்டு போனாங்க அப்படின்னா அதன் மூலமாக ஈஸியாக நிறைய பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வழங்க முடியும். ஓகே, ஆனால் இந்த ஆரோக்கிய மைத்ரி ஹெல்த் கியூப் வந்து இப்போ பரிசோதனை கட்டத்தில் தான் இருக்குது. இது இன்னும் முழுமையான செயல்பாட்டிற்கு வரலை.
இதில் மொத்தமாக 72 கியூப் வந்து இடம்பெறும். தொலைதூரம் மற்றும் மலைப்பாங்கான பகுதிகளுக்கும் மருத்துவ சேவை வழங்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இதில் இப்போது இந்திய இராணுவம் மற்றும் விமானப்படை இதை தரை இறக்கி சோதனை பண்ணியிருக்காங்க. இவங்க பாராஷூட் மூலமாக 15,000 அடி உயரத்திலிருந்து துல்லியமாக குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து இதை தரையிறக்கியிருக்காங்க. ஓகே, அடுத்தது முக்கிய மந்திரி மச்ஹி லட்கி பஹின் யோஜனா என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இப்போ மகாராஷ்டிராவில் தான் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா 1 கோடி பெண்களுக்கு மாதம் 1,500 ரூபாய் வழங்கணும் அப்படிங்கிறது தான். இதில் தகுதி பெறுற பெண்கள் வந்து 21 வயதுலேருந்து 65 வயது இருக்கிற பெண்கள். இதில் குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கும் குறைவாக இருக்கணும். இதே மாதிரி ஒரு திட்டத்தை மத்திய பிரதேசத்துலேயும் தொடங்கி வச்சுருந்தாங்க. அந்த திட்டத்துடைய பேர் என்ன அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் லட்லி பேஹ்னா யோஜனா அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதுங்க. இதோடைய பேர் சீஃப் மினிஸ்டர் லட்லி பேஹ்னா யோஜனா அப்படிங்கிறது. ஓகேவா? இது என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாயிலிருந்து 1,250 ரூபாய் வந்து வழங்குற திட்டம். அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சகம் ஃப்ளட் வாட்ச் இந்தியா 2.0 அப்படிங்கிற ஒரு செயலியை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா வெள்ளப்பெருக்கு தொடர்பான தகவல்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் யார் அப்படின்னா சந்திரகாந்த் ரகுநாத் பட்டீல் அப்படிங்கிறவர். ஷார்ட் இவரை சிஆர் பட்டீல் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நீங்கள் அதனால் அந்த மாதிரியுமே படித்து வச்சுங்க, சிஆர் பட்டீல் அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். அடுத்தது இம்பார்ட்டன்ட் மீட்டிங் பார்த்தீங்கன்னா 6வது இந்தியா ஆஸ்திரேலியா கடல்சார் பாதுகாப்பு உரையாடல். இது இப்போ நடைபெற்றது. ஆஸ்திரேலியாவுடைய தலைநகரான கான்பராவில் தான் நடைபெற்றது. அதுக்கப்புறம் பயங்கரவாதத்திற்கு எதிரான 14வது இந்தியா ஆஸ்திரேலியா கூட்டு பணிக்குழு அது இப்போ நடைபெற்றது. இது வந்து இந்தியாவுடைய தலைநகரான டெல்லியில் தான் நடைபெற்றது, புதுடெல்லியில் தான் நடைபெற்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்துடைய தலைமை செயலராக இருந்த சிவதாஸ் மீனா அவர்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா தமிழ்நாடு கட்டட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமத் தலைவராக அவர் வந்து இப்போ நியமனம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கட்டட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமத் தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்திய கடலோர காவல்படையுடைய தலைமை இயக்குநராக இருந்த ராகேஷ் பால் அப்படிங்கிறவர் இப்போ மரணம் அடைந்துட்டார். அவருக்கு 59 வயது தான் ஆகுது. ஓகேவா? இராணுவத்துடைய தளபதி யார் அப்படின்னா உபேந்திர துவேதி அப்படிங்கிறவர். கடற்படையுடைய தளபதி யார் அப்படின்னா தினேஷ் திரிபாதி அப்படிங்கிறவர். விமானப்படையுடைய தளபதி யார் அப்படின்னா விவேக் ராம் சௌத்ரி அப்படிங்கிறவர். முப்படைகளுடைய தலைமை தளபதி யார் அப்படின்னா அனில் சௌஹான் அப்படிங்கிறவர். ஓகேவா? இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பொறுத்துக அப்படின்ற மாதிரி கூட எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். உலக புகைப்பட நாள், இது ஆகஸ்ட் 19ஆம் தேதி, வேர்ல்ட் ஃபோட்டோகிராஃபி டே. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா அன் என்டையர் டே அப்படிங்கிறது. என்டையர் அப்படின்னா ஒரு முழுமையானது அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு முழுமையான தினம் அப்படின்ற மாதிரி ஒரு கருப்பொருளை கொடுத்துருக்காங்க. அடுத்தது உலக மனிதாபிமான தினம், இது ஆகஸ்ட் 19ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா ஆக்ட் ஃபார் ஹியூமனிட்டி அப்படிங்கிறது. அதாவது மனிதாபிமானத்திற்காக செயல்படுதல் அப்படிங்கிற ஒரு கருப்பொருளை கொடுத்துருக்காங்க. இதற்காக இந்த தினத்தை இந்த மாதிரி கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா 2003ஆவது ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஈராக்குடைய பாக்தாத் நகரில் ஐக்கிய நாடுகள் சபையுடைய தலைமையகத்தில் ஒரு குண்டு வெடிப்பு நடந்தது. அதனால் 22 பேர் வந்து கொல்லப்பட்டாங்க. அடுத்தது உலக சமஸ்கிருத நாள், இது ஆகஸ்ட் 19ஆம் தேதி. ஓகே, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து ஜூன் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அதற்கான ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் வந்து போட்டுருவோம். இந்த வெள்ளிக்கிழமையே போட வேண்டியது, அதாவது போன வெள்ளிக்கிழமை அன்றைக்கே இதை போட வேண்டியது தான். ஆனால் சில தனிப்பட்ட வேலைகள் இருந்தனால நம்மளால் அது போட முடியலை. ஆனால் அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளாடி அது கண்டிப்பாக நம்ம வந்து போட்டுருவோம். ஓகேவா? ரிவிஷன் பார்க்கலாம். முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜ்நாத் சிங். அடுத்தது 17வது பாராலிம்பிக் போட்டி 2024 எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் பாரிஸ். அடுத்தது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சுனில்குமார். இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தலைவர் யார், யூபிஎஸ்சி தலைவர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது தெற்குலக குரலின் 3வது உச்சி மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் காணொலி. அடுத்தது புதிய கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது அடுத்த உலக செஸ் சாம்பியன் பட்டத்திற்கான போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் சிங்கப்பூர். அடுத்தது தாய்லாந்து நாட்டின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பேடொங்டான் ஷினவத்ரா. அடுத்தது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் மூலம் பயன்பெறும் மாவட்டங்கள் இவை? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும், அதாவது கோவை, திருப்பூர், ஈரோடு. அடுத்தது 2024-25 நிதியாண்டின்
முதல் காலாண்டின் இந்தியாவின் நகர்ப்புற வேலைவாய்ப்பின்மை விகிதம் எவ்வளவாக உள்ளது? இதற்கான ஆன்சர் 6.6%. அடுத்தது ஆரோக்கிய மைத்ரி ஹெல்த் கியூப் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இது நம்ம இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டது. அதுதான் இதில் சிறப்பு. நம்ம உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஓகே, அடுத்தது முக்கிய மந்திரி மஜ்ஹி லட்கி பஹின் யோஜனா என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.